ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவாவில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே பயன்படுத்தி ஒரு ப்ரோக்ராம் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால நான் எந்த லொக்கேஷனில் நான் வச்சிருக்கனோ அந்த லொக்கேஷனுக்கு நான் முதல்ல போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் போயிட்டு எந்த கோலனில் வச்சிருக்கோனோ அந்த கோலன் போகிறேன். நான் இப்போ வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜி கோலனில் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜி கோலன் போய்க்கிறேன். அதில் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ ஜாவாவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் இப்போ நான் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரோக்ராம் நேம் வச்சிருக்கேன். எஸ்ஏ அப்படின்னா என்னன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்றது தான் நான் ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்ஏ அப்படின்னு நான் வச்சிருக்கேன். நீங்க இதை டபுள் கிளிக் பண்ணீங்க, ஜாவா ஃபைல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். அந்த இதுல போயிட்டு நோட் பேட்ல தான் நான் பண்றேன். ஸோ நோட் பேடை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நவுன்னு கொடுத்தீங்கன்னாலும் சரி, ஆல்வேஸ்னா ஒவ்வொரு டைமும் இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் ஒன் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணி நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. என்னுடைய பர்சனல் சஜஷன் அது. இப்ப நம்ம ப்ரோக்ராம் போட ஆரம்பிக்கணும். முதல்ல ப்ரோக்ராம் போடுறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ஃபைலை சேவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைல்ல போவோம், சேவர்ஸ் போவோம், போயிட்டு இங்க ஃபைல் நேம் டாட் ஜாவா கீழே இந்த ஃபைல் சேவர்ஸ் டைப் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஆல்ல செட் பண்ணி அப்புறம் சேவ்ன்றதை கிளிக் பண்ணீங்க. நான் இப்போ நான் எந்த ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் நான் பண்ண போறேன். ஸோ அதனால நான் எந்த வித சேஞ்சும் பண்ணாதுட்டு நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைல் நேமையும் சேவ் பண்ணணும். டாட் ஜாவான்ற எக்ஸ்டென்ஷன்ல நம்ம சேவ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் நான் போட போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த ஒரு ப்ரோக்ராமை மட்டும் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். பாக்கி ப்ரோக்ராமை நான் இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிற தொட்டு ஃபைல்ல போய் சேவ் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்க சேவ் பண்ணாலும் சரி, ஃபைலை சேவ் பண்ணீங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? பப்ளிக் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன்? எஸ்ஏ. அப்புறமேல என்ன பண்ணிடுறேன்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். முதல்ல பப்ளிக் கிளாஸ் நேம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு பிரேசஸும் ஓபன் பண்றோம். அது மாதிரி கடைசியா க்ளோஸ் பண்றோம். அதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துலயும் பிரேசஸ் ஓபன் பண்றோம், கடைசியா க்ளோஸ் பண்றோம். எண்ட். இப்ப நான் இந்த ப்ரோக்ராம் நான் 3 விதமா நான் போட போறேன். சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை நான் 3 விதமா நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்ட்ட வச்சு ஒரு ப்ரோக்ராம் போட போறேன். இன்ட் NO அப்படின்னு கொடுத்து ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதே 2 பிராக்கெட் யூஸ் பண்ணோம்னா 2 டைமென்ஷனல் ஆர் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு பேர். நம்ம இப்போதைக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான் பயன்படுத்துறோம். ஸோ அதனால சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும்தான் நமக்கு இங்க இருக்கு. அப்புறமேல என்ன பண்றீங்க? ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து 25 50 75 100 அப்படின்னு நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேல்யூஸ் நீங்க கொடுத்து நீங்க இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூஸை நீங்க இங்க கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ப்ரோக்ராமை போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதுல வந்து இன்டீஜர் நம்பரா வாங்குறேன், ரெண்டாவது ஸ்ட்ரிங்கா ஒரு நேமா வாங்குறேன், அப்புறமேல கேரக்டர் அப்படின்னு கொடுத்து கேரக்டரா வாங்க போறேன், ஒவ்வொரு கேரக்டரா வாங்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்பருக்காக நான் என்ன பண்ணிடுறேன், நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அது எப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன், கேர்லி பிரேசஸ்குள்ளார நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், நம்பரை நான் என்டர் பண்ணிருக்கேன். ரெண்டாவது என்ன பண்றேன், ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் இப்ப வந்து நான் நேம் தான் வாங்க போறேன், நீங்க இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து சாக்லேட் வாங்குறேன் அப்படின்னா, சாக்லேட் நேம்ஸ் வாங்குறீங்கன்னா சாக்லேட்னு கொடுத்துட்டு சாக்லேட் நேம்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல வந்து நான் கேரக்டர்ல வந்து காரை பத்தி கார் நேம்ஸ் நான் வாங்க போறேன் அப்படின்னா கார் அப்படின்னு கொடுத்துட்டு கார் நேம்ஸை நம்ம கொடுக்கலாம். இப்ப நான் நேம்ஸை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம போடுற தொட்டு நான் என்ன பண்றேன், நேம்ஸை நான் வாங்குறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், என் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரான்சிஸ், அதாவது என் நேம், அதான் உங்களுக்கு பிடிச்ச நேமா நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதை வந்து என்ன பண்ண, கேர்லி பிரேசஸ்குள்ளார அதாவது ஸ்ட்ரிங்கா வாங்குறப்ப ஷுட் பி என் டபுள் கோட்ஸ், அதாவது வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார தான் வந்து நம்ம கேரக்டரை நம்ம ஸ்ட்ரிங்கை நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால நான் டபுள் கோட்ஸ் பயன்படுத்திக்கிறேன். முதல்ல பிரான்சிஸ்ன்னு கொடுக்குறேன், கமா கொடுத்துட்றேன், மெயின் கொடுக்குறேன், மணின்னு கொடுக்குறேன், பாபு, கோபி, இது மாதிரி நேம்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதையும் நான் வந்து ஒவ்வொரு நேமுக்கும் டபுள் கோட்ஸ்லையும் செப்பரேட்டட் பை செமிகோலன், அதாவது வந்து ஒவ்வொரு நேமுக்கும் ரெண்டாவது நேமுக்கும் இடையில கமாவை பயன்படுத்தியும் நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த கேர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியா நம்ம வந்து என்ன பண்ணணும், செமிகோலன் வைக்கணும். அப்புறம் மூணாவதா நான் என்ன பண்றேன், கேரக்டரை வாங்குறேன். கேரக்டர் எப்படி வாங்குறேன், சீனு கொடுத்து நான் வந்து கேரக்டருக்கு நான் சீன் அசைன் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க சி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன வேல்யூ நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம நீங்க அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஆனா வேரியபிள் நேம் எப்படி நீங்க டிக்ளேர் பண்றீங்களோ அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்தணும். இப்ப கேரக்டரா வாங்குற தொட்டு இப்ப நம்ம கேரக்டரை நம்ம வந்து என்னவா வாங்கணும்னு பார்த்துருக்கோம், சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம வாங்கணும்னு பார்த்துருக்கோம். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், ஏபிசிடி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏக்கு வந்து டபுள் கோட்ஸ், பிக்கு டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், சிக்கு சிங்கிள் கோட்ஸ், டிக்கு சிங்கிள் கோட் மாதிரி இதுல கொடுத்து கர்லி பிரேசஸ்குள்ளார அதை போட்டு செமிகோலன் வச்சு நான் அது பண்ணிருக்கேன். இப்படிதான் நம்ம வந்து இன்புட்டா வாங்குறோம். நம்ம அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் நான் இன்னொரு இதே இதுலயே நான் போட்டு காமிக்கிறேன், வேற மாதிரி எப்படி போடலான்ட்டு. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு இதை மட்டும் நான் முதல்ல போட்டு காமிக்கிறேன், அப்புறமேல எல்லாத்தையுமே வந்து நான் எப்படி இது பண்றது அப்படின்றத பத்தி நான் காமிக்கிறேன். முதல்ல நான் என்ன பண்றேன், நம்பரை மட்டும் வாங்கி நம்பரை மட்டும் அவுட்புட் வாங்க போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், அந்த நம்பருக்கான அந்த ஒரு கோடிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லா கோடிங்கையும் நான் வந்து இந்த இடத்துல சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எது மாதிரி இடத்துல வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்றோம், எந்த இடத்துல வந்து மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் நம்பரை மட்டும் நான் முதல்ல பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்காக என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்றத கொடுக்குறேன். நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி வந்து நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுக்குற எதுவுமே நமக்கு எரர் வராது. ஸோ அதனால நம்ம அதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப என்ன பண்ணிடுறேன், பிளஸ் என்னது நம்பர் 1 நம்பர் 2 நம்பர்னு கொடுத்து ரெக்டாங்கிள் பிராக்கெட்ல 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப என்ன ஆகும்னுச்சுங்க, அரே ஸ்டார்ட் பண்றப்ப 0, 1 and 2 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்ம 2ன்னு கொடுத்த தொட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும்னா 75 வந்து நம்ம பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு அது முதல்ல பிரிண்ட் ஆகுதா
அப்படின்றத பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ப நான் ஃபைல்ல நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், ஃபைல முதல்ல சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும், விண்டோஸ் படத்தையும் ஆர்ன்ற பட்டனையும் கீபோர்ட்ல அட் அ டைம் பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்றப்ப நமக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். ரன் கமாண்ட் வந்து அதுக்கான இதை வந்து ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு கொடுத்து என்டரை கிளிக் பண்ணாலும் சரி, ஓகேவை நீங்க பிரஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். இந்த இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எந்த கோலன்ல ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், ஜி கோலன்ல ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஸோ ஜி கோலன் அப்படின்னு கொடுத்து என்டரை கிளிக் பண்ணு. இப்ப என்ன ஆகிடும், ஜி கோலனுக்குள்ளார போயிடும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜி கோலன் போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து போட்டிருக்க ஃபோல்டருக்குள்ளார போகும். அதுக்காக என்ன பண்ணணும், சிடி ஸ்பேஸ் ஜாவா அப்படின்னு கொடுத்து என்டரை கிளிக் பண்ணி. சிடினா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் டைரக்டரி, அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளார போ அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த சிடின்ற கமெண்ட்டை நம்ம பயன்படுத்தணும். ஸோ சிடி ஜாவா அப்படின்றத கொடுக்குறப்ப எனக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிடுது. இப்போ என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை முதல்ல கம்பைல் பண்ணணும். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா, ஃபைல் நேம் என்னது SA டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து என்டரை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு எந்த வித எரரும் இல்லைன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். நம்மளுக்கு ஏதாவது எரர் இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த இடத்துல என்ன எரர் அப்படின்றத நம்மளுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். இப்ப நம்ம இது மாதிரி அதான் நம்ம முன்னால சொன்ன மாதிரியே இப்ப வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடும். கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ரன் பண்ணி பார்க்க போறோம். இப்ப ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட், ஜாவா ஃபைல் நேம். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், சிம்பிளா நான் வந்து இரேஸ் பண்ணிட்டு ஜாவா ஃபைல் நேம் கொடுத்து என்டரை நான் கிளிக் பண்றேன். இப்ப என்டரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம சொன்ன மாதிரி 75 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நம்பரை நீங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், ப்ரோக்ராம்ல போயிட்டு உங்களுக்கு எந்த வேல்யூ நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்க கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 1ன்னு நான் மாத்துறேன். மாத்திட்டு சேஞ்சஸ் பண்ண தொட்டு ஃபைல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும், திரும்ப நம்ம வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த கிளாஸ் ஃபைல நம்ம முதல்ல டெலீட் பண்ணிடணும். ஏன்னா அந்த கிளாஸ் ஃபைல் நம்ம வந்து டெலீட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எரர் வரும். ஸோ அதனால கிளாஸ் ஃபைல டெலீட் பண்ணிடுங்க. கிளாஸ் ஃபைல நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், கிளாஸ் ஃபைல டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல திரும்ப அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நான் என்ன பண்றேன், முதல்ல திரும்ப கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்றதுக்கு என்ன, ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்றத நான் கிளிக் பண்ணி நான் என்டரை கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது, வந்து எந்த எரர் இல்லைன்றப்ப எனக்கு அடுத்த லைனுக்கு ப்ரொசீட் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், திரும்ப ரன் பண்ண போறேன். அதுக்கு என்னது, ஜாவா ஃபைல் நேம் கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு 15 எனக்கு பிரிண்ட் ஆகுது. வைவால கூட கேட்கலாம், அரே நீங்க பயன்படுத்துறப்ப 0ல ஸ்டார்ட் ஆகி வந்து இது கால்குலேட் பண்ணுமா, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கால்குலேட் பண்ணுமா அப்படின்றதும் நமக்கு வைவால நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்
அப்படின்னா இந்த நம்ம அதுக்காக இப்ப வைவால கேக்குறாங்க அப்படின்னா, சார் வந்து அரே வந்து எப்போதும் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் பயன்படுத்துறப்ப, அதாவது அரேவ ஸ்கொயர் பிராக்கெட் பயன்படுத்தி தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்படி பயன்படுத்துறப்ப ஸ்டார்ட் வித் 0 சார். சார் 0, 1, 2 ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்ப வந்து நான் வந்து என்ன குடுத்துருக்கேன்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப 25 25ன்றது 0ன்னும், 50ன்றது 1ன்னும், 75 2ன்னும், இத 3ன்னும், 100 3ன்னும் எடுத்துக்கும் சார் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். இப்ப இந்த வேரியபிள் நான் இப்படி டிக்ளேர் பண்ணேன்ல, இதே இத இந்த இடத்துல நம்ம முன்னாலலாம் பண்ணுவோம்ல, அது மாரி நம்ம பண்ணி பார்ப்போம். என்ன வருதுன்ட்டு. நம்ம முன்னால என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல என்ட் NO அப்படின்னு குடுத்து செமிகோலனா வச்சிடறேன். வச்சுட்டு இந்த இடத்துல என்ட் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்ப ப்ரோக்ராம ஃபைல்ல சேஞ்சஸ் பண்ணிருக்க தொட்டு ஃபைல சேவ் பண்ணிட்டு கிளாஸ் ஃபைல முதல்ல போய் டெலீட் பண்ணிட்டு ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்க ஏதோ ஒரு சின்ன எரர் வருது. இத நம்ம அப்புறம் என்னன்னு அப்புறம் உங்களுக்கு பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா இப்படியும் போடலாம். அதாவது என்ட்ன்னு நம்ம தனியா குடுத்தோம், நம்ம குடுக்கலாம். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிடுறேன், பழைய மாரியே ப்ரோகிராம நான் மாத்திர்றேன். ப்ரோகிராம மாத்திர்றேன். இப்ப இன்னொரு தடவ போட்ட ப்ரோகிராமே முதல்ல சரியா வருதா அப்படின்றத நான் ஒரு தடவ நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா வருது. சரி. இப்ப இதே மாரி உங்களுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் அப்படி நான் சொன்ன மாரி 2வது மெத்தட்ல எப்படியாவது ஒர்க் ஆச்சு அப்படின்னா, நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் வாங்கி நான் பிரிண்ட் பண்றேன். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல இந்த லைன அதாவது முதல் லைன நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். 2வது லைன்ல நான் இருக்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த இத மட்டும் நான் வந்து ஓப்பன்ல வச்சுக்கிறேன். பாக்கி எல்லாத்தையும் எதெல்லாம் கமெண்ட் பண்றேன், சிங்கிள் லைன் கமெண்ட் பண்றேன், எதெல்லாம் வந்து நான் வந்து மல்டி லைன் கமெண்ட் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் பாத்துங்க. இப்ப என்ன பண்றேன், அதே ப்ரோகிராம் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கேரக்டர் அதாவது இது வந்து நம்பருக்கு பதிலா இப்ப ஸ்ட்ரிங்கா வாங்க போறேன். சோ அந்த ஸ்ட்ரிங்க்கான அந்த இத மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பார்ட்ட நான் இது பண்ணியிருக்கேன். இப்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு ஃபைலை சேவ் பண்ணி கொள்கிறேன். பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன் திரும்ப. கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் ரன் பண்ண போறேன். இப்ப என்ன ஆகுது, ரன் ஆயிட்டு பாபு அப்படின்னு வருது. இப்ப அதே இத நான் என்ன பண்றேன், கேரக்டர் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அதுக்காக என்ன பண்றேன், மல்டி லைன் கமெண்ட்ட பயன்படுத்தி கமெண்ட் பண்றேன். எங்கெங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க.
ஏன்னா வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இந்த இடம் தான். நம்ம நினைப்போம் நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. நம்ம பிராக்டிகல் பண்றப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்தந்த இடத்துல தான் வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஸோ அதனால எங்க சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன், எங்க மல்டி லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்றதையும் பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணுங்க, ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணியிருக்கேன், அந்த 2 பார்ட் அதாவது வந்து நம்பர குடுக்கறத வச்சு பிரிண்ட் பண்ற ஒரு வேல்யூவும், ஸ்ட்ரிங்க வச்சு பயன்படுத்தக்கூடிய இதையும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப வந்து கேரக்டருக்கான அந்த ஒரு ப்ரோகிராம் மட்டும் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன், கேரக்டர்ல இந்த இதுல நான் வந்து என்ன பண்றேன், மித்த 2 லைன் கமெண்ட் பண்ணிட்டு, இந்த கேரக்டருக்கு அந்த அதுக்கான இத மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்ணிக்க சொல்லிட்டு ஃபைல முதல்ல சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், கிளாஸ் ஃபைல நம்ம டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு நம்ம கம்பைல் பண்ணணும். இப்ப கம்பைல் பண்றப்ப சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன் சி பிரிண்ட் ஆகுது? 2 2வது இது வந்து என்ன வேல்யூ நம்மளுக்கு சில சாரி 3வது வேல்யூ சிக்கான 2க்கான வேல்யூ என்னது சி. ஸோ அதனால நமக்கு சி பிரிண்ட் ஆகுது. இப்ப சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறது, அதாவது ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ செட் பண்ணி நம்ம எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம். இதனோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.